பாடலூர், பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் எப்படி சார் மழை? பாடாலூர் இன்னைக்கு இங்க ஆலத்தூர்கேட்ல இருந்து பாடாலூர் இந்த வரைக்குமே நல்ல உழவு மழைங்க. உழவு நல்ல மழை. ஓகே ஓகே ஓகே. அது திருச்சி 2 கிலோமீட்டர் கொஞ்சம் சுமாரான மழை தான். அதுக்கு அந்த புள்ளம்படி வரைக்கும் நல்ல மழைங்க. அப்படியே அரியலூர் மாவட்டத்தோட எல்லை வரைக்கும் கூட போயிருக்கோம், நேராக மேற்கு கிழக்கு நோக்கி புள்ளம்பாடிக்கு வந்திருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், திருச்சி மாவட்ட பகுதிக்கு வந்திருக்கு. ஆமா, புள்ளம்படி வரைக்குமே நல்ல நடுப்புற ஒரு 2-3 கிலோமீட்டர் மட்டும் பாடாலூரை தாண்டினோன்னா கொஞ்சம் ரேசான மழை தாங்க. சமயபுரம்லாம் வந்துருச்சோ? சமயபுரமும் பெஞ்சிருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இங்க மாங்குடி, நல்லூர், புள்ளம்படி வரைக்குமே ஓரளவுக்கு நல்ல மழை பெஞ்சிருக்குங்க. நன்றி சார். நாளைக்கு இருக்குது, 8ஆம் தேதி வரையும் இருக்குது. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெய்யும் நல்ல மழை. 5, 6, 7, 8 நல்ல மழை இருக்குது. ஆமாம் சார். நன்றி சார், நன்றி 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 சார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் எப்படி சார் மழை இன்னைக்கு? குடியாத்துல நல்லா பெஞ்சு சார் மழை. ஒரு 3/4 மணி நேரம் நல்ல மழை. பெரிய பெரிய தூர்ல வந்துச்சு. நம்ம பார்டர், ஆந்திரா பார்டர் வரைக்கும் நல்ல மழை சார். அப்படியே குப்பம் நகரி வரைக்கும் பெஞ்சது நான் பார்த்தேன். ஆனால் குடியாத்தத்தில் எவ்வளோ பெஞ்சது தெரியல. அதுதான் சார், குடியாத்தம் பக்கம் அப்படியே நம்ம சித்தூர் கொஞ்சம் சித்தூர்ல இருந்து தெற்கே, சித்தூருக்கு தெற்கே குடியாத்தம் மற்றும் வேலூர் மாவட்டத்தோட திருப்பத்தூர் மாவட்ட பகுதி வரைக்கும் பெஞ்சிருக்கு நல்ல மழை. நாற்றாமல்லியும் பெஞ்சிருக்கு நல்ல மழை. ஆமாங்க ஐயா. அதுதான் இதுல நான் உங்களை கேட்டேன், இது கேட்டேன் வானிலை அறிக்கை, அதுல வரல குடியாத்தம். அதனால குடியாத்தம் அதாவது நிறைய இடங்கள் இன்றைக்கு மழை பெஞ்சிருக்கு. அவ்வளோ பேரையும் சொல்ல முடியாது. நான் இப்போ நாளைக்கு இதை சொல்லிடுறேன். நாளைக்கு இருக்குமா ஐயா? நாளைக்கு உண்டு. நான் இன்றைக்கே முன்கூட்டியே வந்திருக்கு. நாளை உறுதி 8ஆம் தேதி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும் ஆங்காங்கே. 5ஆம் தேதி மத்தியானத்துக்கு நைட்டுக்கு மேலதான் வரும். நீங்க ஆமாம், இன்னைக்கு முன்கூட்டியே ஒரு நாள் முன்கூட்டியே வந்துருச்சு. ஆமாம், ரொம்ப நன்றி ஐயா. சொல்றது உங்களை நம்பிதான் நாங்க நிலம் கொஞ்சம் மாந்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாம் இருக்குது ஐயா. ஓகே. மாங்காய் ஒரு 20 ஏக்கரா இருக்குது. மாங்காய் இப்போ மழை பெஞ்ச கொட்டிடாதா பிஞ்சு? ஒன்றும் இல்லையா, மழை காற்றே இல்லை, நல்ல மழை. இன்னைக்கு காற்று உங்களுக்கு இல்லை, ஆனால் இடி மின்னலோட பெஞ்சுது. இடி கூட இல்லை. இடியும் இல்லையா? அப்போ ஐஸ் கட்டி அது கூட இல்லை. பெருந்துரல் இருந்துச்சோ? பெருந்துரல் ஐஸ் கட்டி அங்கேயே மெல்ட் ஆகி பெரிய துரலை வந்துருக்கோம். குலோப் ஜாம் மாதிரி பெருசா. ஓகே. அந்த வெதர்ல போட்டா எதுவுமே மழை இல்லைன்னு காமிச்சு எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. இல்லையே, நம்ம அதெல்லாம் பார்க்காதீங்க. அதாவது உலகத்துல தலை சிறந்த வானிலையாளர்கள் 50 பேர் இருக்காங்க. 50 பேரும் 50 விதமான கருத்து சொல்லுவாங்க. யாருக்குமே ஒருமித்த கருத்துலாம் வராது. போயிடலாம். நான் யூஎஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு போன் பண்ணி பேசினையா, அங்க அப்போ கூட நீங்க சொன்னதுதான், நீங்க சொன்ன மாதிரிதான் மழை பெய்யும். யூஎஸ் அறிக்கை யூஎஸ் கேட்டீங்களா? யூஎஸ் போயிருந்தேன் எங்க பாப்பாக்கு எல்லாம். அங்கிருந்து கூட உங்களெல்லாம் மீட் பண்ணி பேசினையா. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. இப்போ யூஎஸ்க்கு நம்ம கொஞ்ச நாள் அறிக்கை போட்டுட்டு இருந்தோம், அந்த புயல் வெள்ளம்லாம். அதுவும் கேட்போம் ஐயா. நீங்க உங்களுக்கு ஒரு நாள் கூட வேணாம் சொல்ல. நன்றி 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 நன்றி. சரிங்க. வரக்கூடிய 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மழை இருக்குங்க. இன்றைக்கு பெய்த இடத்துல நாளைக்கு குறைவா பெய்யலாம், பெய்யாத இடத்துல கூடுதல் மழை இருக்கும் நாளைக்கு நாளை மறுநாள். நன்றி ஐயா, நன்றி. ஹலோ. சொல்லுங்கய்யா. கட்டாயிச்சையா. இன்னைக்கு இதுக்கு மேல மழை இருக்காதுங்களா? இன்னைக்கு டைம் ஓவர். இது ஒரு திருப்பம் பெஞ்சிட்டனாலே இது வெப்பத்தினால மழை குளிர்ச்சி அடைஞ்சிட்டா மறுபடியும் வராது. மீண்டும் நாளை மாலை இரவு, நாளை இரவு அதிகாலைக்குள்ள நாளைக்கு. சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. உங்க ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தாயா? நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி 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 நன்றி. வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 5
ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு கிடைக்கப்பெற்ற தகவலை மட்டும் பார்ப்போம். அரியலூர் மாவட்டம் திருமானூர் பிடபிள்யூடி ஆபீஸ் 22 மில்லிமீட்டர், அரியலூர் தாலுகா ஆபீஸ் 20 மில்லிமீட்டர், ஆண்டிமடம் மற்றும் ஜெயங்கொண்டம், செந்துறை இங்கும் மழை தான், லேசான மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பெற்ற அடுத்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் அரூர் 14 மில்லிமீட்டர், மேலும் பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரியிலையும் மழை. அடுத்ததாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் 25 மில்லிமீட்டர், கொடிவேரி 20 மில்லிமீட்டர், பவானி மற்றும் சென்னிமலை மழை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் 24 மில்லிமீட்டர், மேலும் மதம்பூண்டி 17 மில்லிமீட்டர், வேங்கூர் 15 மில்லிமீட்டர், மேலும் திருப்பாலப்பந்தல் 15 மில்லிமீட்டர், இறையூர் 10 மில்லிமீட்டர், சங்கராபுரம் 10 மில்லிமீட்டர், மேலும் மொரப்பாளையம் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. ரிஷிவந்தியம், மேலும் வீரகனூர் எல்லாமே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை 26 மில்லிமீட்டர், சுரலக்கோடு 25 மில்லிமீட்டர், மேலும் புத்தன் அணை 21 மில்லிமீட்டர், பாலமோர் மற்றும் சித்தாறு 2, சித்தாறு 2 மற்றும் சித்தாறு 1 மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுகா ஆஃபீஸ் 11 மில்லிமீட்டர் மழை. அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் 16 மில்லிமீட்டர், சேந்தமங்கலம் 16 மில்லிமீட்டர், புதுச்சத்திரம் 10 மில்லிமீட்டர், நாமக்கல், திருச்செங்கோடு மற்றும் நாமக்கல் கலெக்டரேட் மழை. அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை 40 மில்லிமீட்டர், பெரம்பலூர் 40 மில்லிமீட்டர், கிருஷ்ணாபுரம் 36 மில்லிமீட்டர், பாடலூர் 35 மில்லிமீட்டர், தழுதலை 32 மில்லிமீட்டர், வி களத்தூர் 31 மில்லிமீட்டர், அகரம் சீக்கூர் 30 மில்லிமீட்டர், லப்பை குடிகாடு 25 மில்லிமீட்டர், எறையூர் 22 மில்லிமீட்டர், புது வெட்டாக்குடி 19 மில்லிமீட்டர், செட்டிக்குளம் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள் மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டம் கிடைக்கப்பட்டிருக்கு. சோளிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் 16 மில்லிமீட்டர், பணப்பாக்கம் 14 மில்லிமீட்டர், மேலும் அம்மூர் ரயில்வே ஸ்டேஷன், வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் காவேரிப்பாக்கமும் மழை தான். அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் டிஎன்ஏயு சிஆர்ஐ 40 மில்லிமீட்டர், வீரகனூர் 23 மில்லிமீட்டர், கங்கவள்ளி 22 மில்லிமீட்டர், கரியகோவில் அணை 20 மில்லிமீட்டர், சேலம் 18 மில்லிமீட்டர். சேலத்தில் ஒரு பக்கம்தான் 18 மில்லிமீட்டர். மாநகரின் ஒரு பக்கத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு, சாலையில் நீர்ப்பெருக்கு ஏற்படுத்தியது ஒரு பக்கம். இப்படி கோடை மழையிலேயே மாநகரிலேயே ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும். அதே போல் வாழப்பாடி 17 மில்லிமீட்டர், ஆனைமடுவணை 16 மில்லிமீட்டர், ஆத்தூர் 15 மில்லிமீட்டர், ஏற்காடு தம்மம்பட்டியும் மழை தான். அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் டிபி 26 மில்லிமீட்டர், மானாமதுரை 22 மில்லிமீட்டர், காரைக்குடி 10 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் பார்வுட் 51 மில்லிமீட்டர், கிண்ணக்கோரை 18 மில்லிமீட்டர், கேத்தி 11 மில்லிமீட்டர், கிளன்மோர்கன் மற்றும் அடர் எஸ்டேட் உதகை இளம் மழை தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியார் 35 மில்லிமீட்டர், அதாவது முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி 35 மில்லிமீட்டர், கூடலூர் 12 மில்லிமீட்டர், வீரபாண்டி 11 மில்லிமீட்டர், உத்தமபாளையம் 11 மில்லிமீட்டர், சோத்துப்பாறை 11 மில்லிமீட்டர், சண்முகா நதி, மேலும் போடிநாயக்கனூர், தேக்கடி இங்கெல்லாம் மழை பெய்திருக்கிறது. அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி 20 மில்லிமீட்டர், விளாத்திக்குளம் 18 மில்லிமீட்டர், வைப்பார் 7 மில்லிமீட்டர், எட்டயபுரம் மற்றும் கடம்பூர் மழை. அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு 15 மில்லிமீட்டர், கெடார் மற்றும் விழுப்புரம், நீமூர், கஞ்சனூர், எல்லாம் மழை, திண்டிவனம் மழை இல்லை. அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் 44 மில்லிமீட்டர், சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் மற்றும் விருதுநகர் இங்கேயும் மழை தான். அடுத்தபடியாக இதுதான் கிடைக்கப்பெற்ற மழை. இன்னும் நிறைய கிடைக்கப்பெறாமல் நிறைய இடம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம் கொஞ்சம்.
இதில் விருதுநகர் மாவட்டத்தில் சின்னக்காமன்பட்டி 72 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, 7 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு. அதே போல் தேனி மாவட்டத்தில் பண்ணைபுரத்தில் 85 மில்லிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு. இதெல்லாம் கிராமப்புறம், அதிகாரப்பூர்வ மழைமானி இல்லாமல் புதிதாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறையால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மழைமானிகள். அதே போல் ஈரோடு மாவட்டம் மலையடிபுதூர் 20 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் மருவத்தூர் 80 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. மருவத்தூர் பெரம்பலூருக்கு கிழக்கு புறம் இருக்கக்கூடிய குன்னம் 109 மில்லிமீட்டர் பெய்திருக்குங்க, 10 சென்டிமீட்டர். குன்னம் 10 சென்டிமீட்டரு. அதே போல் பெரம்பலூரை ஒட்டியிருக்கக்கூடிய மருவத்தூர் 80 மில்லிமீட்டர் 8 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. அதே போல் ஓலைப்பாடி 93 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 9 சென்டிமீட்டர் பெய்திருக்கு இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில். பெரம்பலூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் மிக கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக இன்றைக்கு மழை எப்படி இருக்கும், எங்கே இருக்கும் என்பதை பார்ப்போம். டெல்டா மாவட்டத்துக்குள்ளும் மழை நொறுங்கியது. தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூருக்கு வடக்கு வட மேற்கே உள்ள கண்டியூர் 30 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு, கண்டியூர். மேலும் நடுக்காவேரி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா திருவையாறுக்கும் மேற்கே இருக்கக்கூடிய நடுக்காவேரி 36 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, காவிரி கரையோரம். அடுத்தபடியாக இன்றைக்கு மழை எங்கே இருக்கும் என்பதை பார்ப்போம். அதே போல் திருப்பூர் மாவட்டத்தில் மழை பெஞ்சிருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பெய்திருந்தாலும் உங்களுக்கு குறிப்பிடும்படியாக கொஞ்சம் நல்ல மழைனா பனிக்கம்பட்டி 20 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அடுத்தது திருப்பூர் மாவட்டத்தோட உள்ளே சங்கராண்டம்பாளையம் 47 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, சங்கராண்டம்பாளையம். அடுத்தபடியாக இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கு. எங்கள் ஊர் சொல்லலை, எங்கள் ஊரில் மழை பெஞ்சது சொல்லலைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா பெரிய பட்டியல் இருக்குது. இதுக்கே 7 நிமிடம் ஆகிட்டு வானிலை முன்னறிவிப்புக்குள் போவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் முதல்ல மழை தொடங்கும். அதற்கு அடுத்தபடியாக நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதியில் மழை தொடங்கும். அப்படியே ஈரோடு மாவட்டம் தொடங்கும். ஈரோடு மாவட்டத்தோட வடக்கு பகுதி கர்நாடக எல்லையோர பகுதியிலையும், அப்படியே நீலகிரி மாவட்டத்திலையும், கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோரத்திலையும், வால்பாறை மற்றும் தேனி இடைப்பட்ட அந்த வால்பாறை, போடிநாயக்கனூர், இந்த ஏலக்காய் சாகுபடி பகுதி, கேரள எல்லையோர தேனி மாவட்ட பகுதி, மேலும் விருதுநகர் மாவட்ட பகுதி, மதுரை மாவட்டத்தோட பகுதிகள், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள், மதுரை மாவட்ட பகுதிக்கு இன்றைக்கு மழைப்பிடிப்பு மதியமே தொடங்கும். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 2:30-3 மணிக்கு அப்படியே தொடங்கி 4 மணி 5 மணிக்கெல்லாம் நேற்று போல் சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டத்திற்கும், நேற்று போல் பெரம்பலூர் போன்ற மாவட்ட பகுதிகளுக்கும், பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து அப்படியே அரியலூர் மாவட்டத்திற்கும், பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும், அதனோடைய தொடர்ந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டத்திலிருந்து அப்படியே கடலூர் மாவட்டத்திற்கும், பெரம்பலூர் மாவட்டத்திற்கும், திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும், திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கங்கேயும், கரூருக்கும் மழைப்பிடிப்பு உண்டு இன்றைக்கு. அதே நேரத்தில் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வரைக்கும் மழைப்பிடிப்பு கொடுத்துருக்கு. திருவள்ளூர் கடலோரத்திற்கும், சென்னைக்கும், செங்கல்பட்டுக்கும் தான் வரல. காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் கொடுத்துருக்கு, ராணிப்பேட்டைக்கு கொடுத்துருக்கு, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒட்டிய பகுதியும் கொடுத்துருக்கு. எல்லாம் கிராமப்புற பகுதிகள்ங்கிறதுனால மழைமானி இல்லாத பகுதிகளில் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கு. இன்றைக்கும் அதேபோல் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் வரும். நாளை திங்கட்கிழமை இன்றைய விட கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கொடுக்கும். நாளை மதியம் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் சற்று பரவலாக கிடைக்கக்கூடிய நாள் நாளை. இன்றைக்கே கிடைக்கும். நாளைக்கு மேலும் கூடுதல் பரவலான மழைப்பொழிவு ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, தெற்கே திண்டுக்கலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, டெல்டா மாவட்டங்கள் இன்றைக்கும் உண்டு. நாளைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை. தஞ்சாவூருக்கு ஈஸியாக டக்குன்னு வந்துடும். திருவாரூருக்கு போராடி வரும். வடுவூர், நீடாமங்கலம், கோவில், வண்டிகேடு போராடி வரும்.
அதுக்கப்புறம் திருவாரூருக்கு ரொம்ப போராடும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எளிதில் நாகப்பட்டினம் கூட வந்துடும். ஆனால் அந்த கோடியக்கரை முனைக்கு ரொம்ப போராடும். ஏன்னா தென்கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய காற்று தான் மழையை உருவாக்குது. அதே தென்கிழக்கு திசைக்கு வந்து போராடி வரும். கண்டிப்பாக வரக்கூடிய 8ஆம் தேதிக்குள் ஒரு மழைப்பொழிவை கோடியக்கரை முனையையும் தாண்டி கடலுக்குள்ளும் போய் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் தேதிக்குள்ளே இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். இன்று இல்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் மறுதினம் 8ஆம் தேதிக்குள் கோடியக்கரை முனைக்கு வாய்ப்புண்டு. அடுத்தபடியாக சென்னைக்கும் அதே போல தான் நெருங்கி நெருங்கி வரும். கடலோரம் எல்லாமே பழவேற்காடு, சென்னை, மரக்காணம், மாமல்லபுரம், புதுச்சேரி, பரங்கிப்பேட்டை, கடலூர் இதெல்லாமே இன்றைக்கோ நாளைக்கோ நாளைய மறுநாளோ 8ஆம் தேதிக்குள் ஒரு நாள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒதுக்கி தான் பெய்யும். நேற்றைக்கு நல்ல மழை பெரம்பலூர் மாவட்டத்திலையும் அந்த பாடலூர் சுற்றுவட்டார பகுதி பெரம்பலூர்லேயே 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடத்துல பெய்திருக்கு. சேலம் மாவட்டத்தில் சில புறநகர் பகுதிகளில், மாநகரின் ஒரு சில பகுதிகளில் கூட தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் அளவில் கூட மழை பொழிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும். அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும். ஆக 8ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு மழை இருக்குது. இதில் 5, 6, 7, 8 கண்டிப்பாக மழை இருக்கும். 5, 6 கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். 7, 8 பரப்பில் குறைந்தாலும் பெய்யாத இடங்களுக்கு ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும். 9, 10, 11, 12 கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேலேயும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் மழை இருந்து கொண்டே இருக்கும். இன்றைய வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் வெப்பம் 102 டிகிரி வரைக்கும் சில இடங்களில் போகும். பெரும்பாலும் இன்றைக்கு வெப்பத்தை விட புழுக்கம், வியர்வை அதிகமாக இருக்கும். இரவு நேரத்திலேயே மழை வரும் வரையும், மாலையோ முன்னிரவோ மழை வரும் வரைக்கும் கடுமையான ஒரு புழுக்கம், வியர்வை கொட்டும். ஆகவே காரணம் என்னென்னா, தரைப்பகுதியில் ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்தத்தை நிரப்புவதற்காகத்தான் கிழக்கு மேற்கு திசை காற்று வந்து குவியும். காற்று வந்து குவிவதற்குள், ஒன்றிணைவதற்குள், இணைவதற்குள் புழுக்கத்தையும் வேர்வையும் கொடுக்கும். அதற்கு பிறகு மழைப்பொழிவை கொடுக்கும். மழை வந்து ஒதுக்கித்தான் ஒரு இடத்துல பெய்யுங்கிறதுக்கு 100% உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அருகருகே ஒதுக்கி பெய்யும். சில இடங்களில் இந்த சுற்று அப்படியே 4 நாள் பெய்கிற மழை, சில இடங்களில் ஒரு சில இடங்களில் ஒதுக்கிவிட்டே போய்விடலாம். ஆனால் பெய்யும் இடத்துல 10, 8, 7, 5 வரைக்கும் பெய்யலாம். சில இடங்களில் 1, 2, 3 சென்டிமீட்டர் பெய்யலாம். சில இடங்களில் தூரிட்டு போகும். சில இடங்களில் வெறும் காற்றோடவும் போகும். ஆனால் மழைப்பொழிவு ஒரு குறைவான பரப்பில் பொழியாமல் கூட இந்த சுற்று போகலாம். எப்பொழுதும் கோடை மழை என்பது இப்படித்தான் இருக்கும். பருவமழை கூட ஒதுக்கும், கோடை மழை ஒதுக்காது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆகவே விவசாயிகள் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். நேற்றைக்கு நிறைய பேர் உளுந்து அறுவடை செய்ததை வயல்லே போட்டுட்டீங்க, மூடாமல் வந்துட்டீங்க. இரவு மழையில் நனைந்து விட்டது பல்வேறு மாவட்டங்களில். அதை நீங்கள் தகவலாகவும் தெரிவித்திருந்தீங்க. பல்வேறு பேர், நிறைய விவசாயிகள் முன்னெச்சரிக்கை காரணமாக மூடி பாதுகாத்தீங்க. இதற்காகத்தான் இதை சொல்கிறோம். ஆகவே கவனக்குறைவு வேண்டாம். அறுவடை செய்து கொண்டுடைய எள்ளோ, உளுந்தோ, பயரோ எதுவாக இருந்தாலும் மூடி பாதுகாத்திடுங்கள். இரவு நேர மழைப்பொழிவு இல்லத்திற்கு சென்ற பிறகு நாம் காட்டிற்கோ வயலுக்கு சென்று அதை மூடுவது என்பது, திரட்டுவது என்பது, வயலிலேயே பிடுங்கி அப்படியே போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நனைந்து விட்டது. இதெல்லாம் பெரிய ஒரு இக்கட்டான நிலையை வெடிக்கும். மழை தண்ணி பட்டால் வெடிக்கும், அப்புறம் சிதறிவிடும். இவையெல்லாம் இருக்கிறது. இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் முன்னெச்சரிக்கையாக மழை வருகிறது என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.